இது என்ன டிஷ்? கேரளாலேயே கல் கூடுதல் உற்பத்தி ஆகுத ஏரியா வந்து நாங்கள் சித்தூர் தாலுக். சுற்றியும் வயல் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தென்னங்கள் பழங்களோட நான்வெஜ்ஜில் வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு வாத்து கோழி முயல் போர்க்கு பீஃப்னு எல்லாத்தையும் வச்சு வெளுத்து கட்டணும்னா இந்த ஒரு இடம் தாங்க தரமான ஸ்பாட்டு. அதுக்கு தான் நம்ம கேரளாவில் இருக்க பிஜு ரோடி ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாலக்காட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க பிஜு ஸ்டோடி ஷாப் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன டிஷ் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் சொல்லுங்கள், இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது 1 லிட்ரு. இது கப்பில் தான் எடுத்துகிட்டு வருவோம். பானை எல்லாம் பெருசு சின்னது இருக்குது. இல்லைன்னா கப்பில் அளந்து எடுத்துகிட்டு வருவோம். 1 லிட்ரு 4 கிளாஸ் வரும். 110 ரூபா ரேட்டு. பனங்கல் தென்னங்கல் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். 110. இது பனங்கல். தென்னங்கல் இருக்கு. தென்னங்கல் கப்பில் வரும். பனங்கல் தென்னங்கல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது தனியாக தாங்க செத்தி இறக்குறாங்க. உங்களுக்கு டேஸ்ட்ல என்ன வித்தியாசம்? டேஸ்ட் மாறி மாறி வரும். டேஸ்ட் மாறும். எல்லாத்தையும் குடிக்கும் டேஸ்ட் மாறும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக வரும். இது வந்துட்டு பானையில் கொடுக்குறது பனங்கல் பானையில் கொடுப்பாங்க. பானையில் தென்னங்கல் பானையில் கொடுக்க மாட்டாங்க. தென்னங்கல் வந்து கப்பில் தான் கொடுப்பாங்க. பானையில் பனங்கல் வந்து பானையில் தான் கப்பில் தான் வருவாங்க. இது 1 லிட்ரு. இது 1 லிட்ரு நாங்கள் அங்கே அளவு கப்பு வச்சுருக்கோம். அளந்து பானை ஒரு பானை பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் இந்த கல்லுக்காக தாங்க கேரளா வந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னங்கடா இது கிளாஸில் ஊற்றாமல் கீழே ஊற்றுறீங்கன்னு ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது இவர் வந்து ஊற்றுறதே வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக பானையிலேருந்து அப்படியே மகில் மாற்றி ஜக்லேருந்து நம்ம கிளாஸில் மாற்றி கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் இங்கே வந்தது கல் ட்ரை பண்ணல. இங்கே கிடைக்கிற 30+ வெரைட்டிக்கான சைட் டிஷ்காக தான். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். காடை, போட்டி, வாத்து, சிக்கனு, முயல், பீஃபு, போர்க்கு, மீன். எல்லாரோட ஃபேவரட் காடை வறுவல். காடை ரொம்ப சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கு. அது மசாலா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. பெரிய ஜிலேபி ஃபிஷ். இது என்ன டிஷ்ஷு? அது இவங்களோட வாத்துக்கறியும் கோழி முயல் போர்க்கு பீஃப்னு எல்லாத்தோடவுமே வந்து இவங்களோட பரோட்டா வந்து நல்லா செம்ம காம்பினேஷனுங்க. நாங்கள் பரோட்டாவோட ட்ரை பண்ணிட்டு அதோட கப்பை அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே 30+ சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு 10 வெரைட்டிஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். மிச்சம் இருக்க வெரைட்டிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம், நாங்கள் பிஜு ஸ்டோடி ஷாப். பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட்டு 16 கிலோமீட்ரு மீனாட்சிபுரம் தாண்டி வரணும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இந்த ஷாப்பு ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து மெயினாக நிறைய ஃபுட்டு இருக்கும். பீஃபு, போர்க்கு, சிக்கன், வாத்து, காடை, மட்டன் போட்டி, மட்டன் தலை, ஃபிஷ்ஷே 4-5 ஐட்டம் இருக்கும். ஏன்னா இங்கே எங்கள் ஊருக்கு இந்த 3 கிலோமீட்டர் சுற்றளவிலேயே 3 டேமு 2 ஆறு இருக்குது. குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சென்னை, பெங்களூர்னு, திருப்பூர், கோயம்புத்தூர்னு நிறைய பேர் வர்றாங்க. எங்களுக்கு இது அன்சீசனாலும் சரி சீசனாலும் சரி ஃபுல் கூட்டமாக இருக்கும். எப்போவுமே சைட் டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி இல்லை. நீங்கள் வர்ற கஸ்டமர்கிட்டே கேளுங்க. நிறைய பேர்
ஒருபாடு லாங்லேருந்து வர்றாங்க. அதே மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட்டும் நிறையா இருக்குது. ரூமு நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே சுற்றளவுலேயே ஓட்ட வசதி எல்லாமே இருக்குது. குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்தால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கேரளாலேயே கல் கூடுதல் உற்பத்தி ஆகுத ஏரியா வந்து நாங்கள் சித்தூர் தாலுக்கு தான். இங்கிருந்து தான் கேரளாவுக்கு மற்ற எல்லா ஜில்லாக்கும் கல் சப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து ஒரிஜினல் கல் மட்டும் தான் கிடைக்கும். இங்கே பனங்களும் கிடைக்கும், தென்னங்களும் கிடைக்கும். நேச்சுரலாக இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். காலையில எல்லாம் வந்தால் ஜூஸ் மாதிரி இருக்கும். மத்தியானம் வரைக்கும் சனி ஞாயிறுனா நல்லா கூட்டமாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே வந்தால் சைடிஷ் என்ன கிடைக்குன்னு சொல்ல முடியாது. லீவு வந்து காந்தி ஜெயந்தி, காந்தி சமாதி, ஸ்ரீநாராயண குரு ஜெயந்தி, ஸ்ரீநாராயண சமாதி, ஜூன் 26 வந்து வேர்ல்டு ஆல்கஹால் ட்ரை டே அன்னைக்கு. இப்படி 5 நாள் தான் லீவ் வரும். மற்ற எல்லா நாளுமே கடை இருக்கும். நம்பி வரலாம், கன்ஃபார்மாக கிடைக்கும். சனி ஞாயிறு மட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரணும், ஏன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். எங்கள் ஃபோன் நம்பர் வந்து 9744782290. பேர் பிஜுன்னு வரும். காலையில் 8 மணிக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். சாயந்தரம் 8 மணிக்கு க்ளோசிங். 8 to 8 தான் எங்களுக்கு லைசன்ஸ் டைம். அவ்வளோ வரைக்கும் தான் கடை இருக்கும். நம்ம கல்லுக்கல்ல எல்லா சைடிஷும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டீமோட வந்து வெளியே எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாகிட்டே கேட்டோம். பக்கத்தில் ஏதாச்சும் குளிக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்கான்னு. ஊரில் சுற்றி டேம் இருக்குது, ஃபால்ஸு, ஆறு எல்லாமே இருக்குது. நானே ஒரு ஆட்டோ டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தரேன் போங்கன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவர் கூட நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கேரளாவோட கிளைமேட்க்கு மழை வந்து நின்றுட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு பிளேஸ் போகும்போது ஒரு இடத்துல மழை வருது, திடீர்னு மழைக்காக நாங்கள் நிற்கும் போது மழை உடனே நின்றுடுது. அது மாதிரி தான் நாங்கள் மழைக்கு நடுவில் தான் இந்த வீடியோவை நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். வாங்க நம்ம இப்போ போயிட்டு அந்த ஆறு டேம்லாம் பார்க்கலாம். நாங்கள் டோடி ஷாப் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். பட் ஆனால் இங்கே பக்கத்துலேயே நிறைய டேம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரெயின் சீசன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாம் தாராளமாக. தண்ணி தெரியுதா? நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, மழை வந்துருக்கா, குளிக்க முடியல. நீங்கள் கேரளாவை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.